ஹாய்! இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நேத்து அதாவது 27/6/2024ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல அப்டேட் ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட். அத பத்தி தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். இப்ப ஆக்சுவலா என்ன அப்டேட்ன்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன்ல வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து அப்லோட் பண்ற எம்பிஸா, கேபிஸ வந்து இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து என்னென்ன இதுன்னு தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டாக்குமெண்ட் அப்லோடிங் லிமிட் ஃபார் சர்டன் டாக்குமெண்ட்ஸ் லைக் எலக்ட்ரிசிட்டி பில், கன்சர்ன் லெட்டர், ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ரெசிப்ட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, 100 கேபிஸ்லேருந்து 500 கேபியா மாத்தியிருக்காங்க. எதனால வந்து பார்த்தீங்கன்னா, இது அப்லோட் பண்றதுனா 100 கேபிஸ்குள்ள அப்லோட் பண்றதுனால, சரியா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோட்டோவோ, இல்ல இமேஜோ வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பிளர்ரா போகுது அப்படின்றதுக்காக, அவங்க வந்து இத 100 கேபிஸ்லேருந்து 500 கேபிஸா வந்து மாத்தியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஷோ பண்ணியிருக்காங்க. இப்ப நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஏதோ ஒண்ணு பண்றீங்க. ப்ரீமிசஸ் அட்ரஸ் வந்து நீங்க அட்டாச் பண்றீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் 100 கேபிஸ்க்குள்ள அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இருந்திருக்கும். ஸோ இந்த 100 கேபிஸ்க்குள்ள அட்டாச் பண்ணா நம்ம என்ன பண்ணுவோம்னா, இத வந்து கம்போஸ் பண்ணுவோம். இல்லன்னா இத வந்து ரொம்ப இந்த எம்பிய வந்து கிளாரிட்டி வந்து கம்மி பண்ணும்போது, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நேம் சரியா தெரியாது. அட்ரஸ் எல்லாமே சரியா தெரியாது. ஜஸ்ட் நீங்க அப்லோட் பண்ற மாரி இருக்கும். இத வந்து ஆஃபீசர் வந்து பார்த்துட்டு, உங்களுக்கு வந்து ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்புவாங்க. இந்த மாரி நீங்க இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியா அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவோம். இத அவாய்ட் பண்றதுக்காக இப்போ வந்து 100 கேபிஸ்லேருந்து 500 கேபிஸா உங்களுக்கு வந்து மாத்தியிருக்காங்க. அதே மாரி நெறைய இதுலயும் வந்து மாத்தியிருக்காங்க. இப்ப கன்சர்ன் லெட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, 500 கேபிஸா மாத்துறாங்க. ஈபியும் வந்து 500 கேபிஸா மாத்திருக்காங்க. லீகல் ஓனர்ஷிப் மாத்துறதுனா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நமக்கு 1 எம்பி தான் இருந்துச்சு. ஸோ அதே அதோடயே தான் இருக்கு. முனிசிபல் காத்தா காப்பியும் 500 எம்பி இந்த மாரி ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் எதெல்லாம் இப்போ வந்து 500 எம்பிஸா 500 கேபிஸா இருக்கோ, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து புதுசா வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, 100 கேபிஸா இருந்திருக்கும். இப்ப வந்து 500 கேபிஸா வந்து மாத்திருக்காங்க. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது கிளாரிட்டியான டாக்குமெண்ட் கிளாரிட்டியா வந்து ப்ரூஃப் எல்லாமே அட்டாச் பண்ணலாம். இதனால உங்களுக்கு ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா, சீக்கிரமா வந்து உங்களுக்கு அப்ரூவ் ஆகுறதுக்கும் சான்சஸ் அதிகமா இருக்கு. ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இதே மாரி ரெகுலரா அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா, என் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழ வந்து என் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் வந்து நான் ஷேர் பண்றேன். அதில நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.